ஹாய் ஆல். ஸோ லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் லாஸ்ட் 1 minute உங்களுக்குலாம் வரலன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சாரி, மைக் வந்து ஒர்க் ஆகலை, அதுதான் பிரச்சனை. அதுக்கு நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன். இந்த லாஸ்ட் 1 minute என்னன்னு பார்த்தீங்கன்னா, கென்னத் வந்து இவன் ஹைதராபாத் போயிருப்பான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பார். யார்? மலையூர் மம்முட்டியான். அதுக்கப்புறம் அவர் ஒகேனக்கல் அடிக்கடி விசிட் பண்ணும்போது கூட யாருமே மலையூர் மம்முட்டியானை பார்த்துருக்க மாட்டாங்க, அவனை பற்றி எதுவும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அவன் அப்படியே காற்றுல மறைஞ்ச மாதிரி ஆயிடுவான். 15 மாதம் கழிச்சு கிணத்துக்கு நியூஸ் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க மீச்சூரில். அது தவிர அவனுக்கு பல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது நிறைய பொண்ணுங்களை அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான், அஃபேர்ஸில் இருந்திருக்கான். ஸோ அப்படிப்பட்ட ஒய்ஃபோ ஏதோ ஒரு பொண்ணோட அண்ணனுக்கோ தம்பிக்கோ பயங்கர கடன் தொகை அதிகமாக இருந்திருக்கு போல இருக்கு. போலீஸ் வேற இது கொடுத்துருக்காங்க, ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மலையூர் மம்முட்டியானா உயிரோடவோ இல்லை பிணமாகவோ பிடித்து கொடுத்தா தக்க தன்மானம் தரப்படும் சொல்லியிருந்திருக்காங்க. அதனால இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவனோட ஆசை நாயை அவன் பார்க்க வரும்போது அந்த பொண்ணு அவனுக்கு பிரியமான சாப்பாட்டில் வந்து ஃபாலிடாலுங்கிற பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து கலந்துடுறான். இதை சாப்பிட்டு அவன் உயிருக்கு போராடுற நிலைமையில அவனை சுட்டு அவனோட டெட் பாடியை வந்து போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே கென்னத் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் செல்வராஜ் ஏகே மலையூர் மம்முட்டியான் உண்மையிலே ஒரு மாவீரன். அவன் பண்றது திருட்டு தான், ஆனால் அவன் பண்ண திருட்டுத்தனத்திலே ஒரு நேர்மை இருந்தது, ஒரு மனிதாபிமானம் இருந்தது. அவன் பண்ண திருட்டால பல குடும்பங்கள் வந்து ரொம்ப பொழைச்சது. அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்துங்கிறது கிடையாது. இன்னொன்னு, அவன் திருடும் போது யாரையும் அவன் கொலை பண்ணல. உண்மைதாங்க, ஒருத்தரை கூட அவன் கொலை பண்ணல.